கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. தேவ ஆலோசனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவ ஆலோசனையை வாஞ்சியோடு கேட்பதற்காக ஆயத்தத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் சேவித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய். ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, நன்மைக்காக பேசுங்கள், தீமை அணுகாது. நன்மைக்காக பேசுங்கள், தீமை அணுகாது. அதாவது அகஸ்வர் ராஜாவுடைய அரண்மனையிலே இருக்கிற அர்போனா என்கிற ஒரு பிரதானி மொர்தெகாயை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இந்த மொர்தெகாய் ராஜாவின் நன்மைக்காக பேசினவன். ராஜாவின் நன்மைக்காக பேசினவன். பாருங்க, ராஜாவிடத்தில் வேலை பார்த்த மொர்தெகாய் ராஜாவுடைய நன்மைக்காக பேசுகிறான். ராஜா நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவின் நன்மைக்காக பேசின, ராஜா நன்மையாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்காக காரியங்களை செய்த அந்த மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் தூக்குமரம் செய்து வைத்திருந்தான். அதில் அவனை தூக்கி கொலை செய்வதற்காக. அந்த தூக்குமரம் மொர்தெகாயை சேதப்படுத்தல, தூக்குமரத்தை செய்வித்த ஆமானை சேதப்படுத்தினது. ஆமானை அதிலே அழித்து போட்டது. அப்படின்னா மொர்தெகாய்க்கு தீமை அணுகலை. ஆமாம், மொர்தெகாய் என்ன நன்மைக்காக பேசினாரா? என்ன நன்மை செய்தாரா ராஜாவுக்கு? அதே அதிகாரத்தில் எஸ்தர் 2வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் ராஜாவுக்கு என்ன நன்மை செய்தாராம்? அரண்மனையிலே மொர்தெகாய் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே 2 பேர் மாறி மாறி பேசுகிறார்கள். ராஜாவை கொலை செய்ய வேண்டும், ராஜாவை கொல்ல வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து மாறி மாறி பேசுகிறாங்க. அந்த காரியம் இவனுடைய காதில் விழுந்த பொழுது இந்த ரகசியத்தை எஸ்தர்கிட்ட சொல்லி ராஜாவிட்ட போய் சொல்ல வைக்கிறான். எஸ்தர் இந்த காரியத்தை இப்படி ராஜாவிட்ட போய் சொன்ன பொழுது, உமக்கு விரோதமாக 2 பேர் சதித்திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னபோது ராஜா அதை விசாரித்தான். அது உண்மையா பொய்யா என்று விசாரணை பண்ணின பொழுது அது உண்மை என்று கண்டுபிடித்து அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது.
இதில் என்ன தெரியுதுன்னா, மொர்தெகாய் தான் வேலை பார்த்த அந்த அரண்மனையிலே அந்த ராஜாவுக்கு எப்படி நன்மை வர வேண்டும் என்று நினைத்தான். எஸ்தர்கிட்ட சொல்லி ராஜா அழிந்து போகக்கூடாதென்று நன்மை பேசினதா பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா? இதனால தான் இப்போ இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆமான் சதித்திட்டம் போட்டு கொலை செய்ய நினைத்த பொழுது அது பலிக்கவில்லை. இன்றைக்கி ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே நாம் சில காரியங்களை செய்கிறோம். குறிப்பிட்ட காலங்கள் படிக்கிறோம், அதன் பிறகு வேலை அல்லது வியாபாரம் தொழில் செய்கிற வாய்ப்புகள், அதன் பிறகு அதோடு கூட குடும்ப வாழ்க்கை என்று பல நிலைகளுக்குள்ளே வருகிறோம். படிக்கிற காலகட்டங்களிலே கூட மற்றவங்களுக்கு எதுவும் தீமை வந்துடக்கூடாது என்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தீமை செய்யாமல் இருக்கிறது ஒரு பக்கம், மற்றவங்க யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை கவனித்து பார்க்கிற கண்கள் அந்த நாட்களில் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் தான் வேலை பார்க்கிற இடங்களில், ஊழியம் செய்கிற இடங்களில் நமக்கு இருக்கணும். குறிப்பாக நம்ம ஏதாவது ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்த்தேன்னா, ஒரு எஜமான்ட்ட வேலை பார்த்தேன்னா, அந்த எஜமானுக்கு யாரும் ஒரு தீமை செய்திடக்கூடாது, அவருக்கு ஒரு தீமை வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்தேன்னா நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலும் தீமைகள் பற்றி கொள்ளுது. உதாரணமாக யாக்கோபு பாருங்கள், தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவை ஏமாற்றுகிறான். தகப்பனிடத்தில் பொய் சொல்லி வேஷம் தரித்து நான் தான் ஏசா என்று சொல்லி ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தகப்பனுக்கு கண் தெரியாத காலத்தில் பொய்யா ஏமாற்றி பெற்றுவிட்டான். அதன் விளைவு என்ன? அவன் மாமன் வீட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்தது. அங்கு போன நேரத்தில் அவன் ராகேலை விரும்புகிறான். அவளை அடைவதற்காக மாமனிடத்தில் பேசுகிறான். மாமன் 7 வருஷம் ஆடு மேய்க்க சொன்னான். 7 வருஷம் ஆடு மேய்த்து முடியும் பொழுது அவன் திருமணம் என்ற போர்வையில் ரகசியமாய் ராகேலுக்கு பதிலாக லேயாளை ஏமாற்றி திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் முடிந்து மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது அது ராகேலாக இல்லை, லேயாளாக இருந்தாள். ஏன்? தன் தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரன் ஆசீர்வாதத்தை பெற்றான். இப்போது இங்கே தன்னுடைய மாமனாரால் இவன் ஏமாற்றப்படுகிறான். பாருங்க, தான் செய்த வினை அவனுக்கு வருகிறது, அது அவனுக்கு மேலே வந்து விழுகிறது. நம்ம வாழ்க்கையில் மிகவும் கவனமாக நம்ம இருக்கணும். எப்பவுமே மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்கணும். தேச தலைவர்களை பாதுகாக்கிறதுக்கு மெய் காவலர்களை வைத்திருப்பார்கள். முன்னால் கருப்பு பூனைப்படை என்று சொல்லுவார்கள். அவர்கள் அந்த தேச தலைவர்கள் எங்கெல்லாம் போனாலும் கூட போய்
அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் சுற்றி அங்கங்கே நிற்பார்கள். அவருடைய கண்கள், அவருடைய காதுகள் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை கவனிக்காது. அந்த கூட்டத்திலே வருகிற போகிற மக்களுடைய பாவனைகள், எங்கே எப்படி என்ன மக்கள் எந்த நிலையிலே பார்க்குறாங்க, அதை தான் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதான் கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த தலைவரை இவர்கள் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவருடைய பணியாக இருக்கும். அதே போல தான் நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது, நாம் இருக்கிற ஸ்தானத்தில் நம்மை கர்த்தர் எங்கே வச்சிருக்காரோ அந்த இடத்துல நமக்கு மேலாக இருக்கிற தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இவர் முதலாளியாக இருக்கலாம், அதாவது ஆவிக்குரிய ஒரு தகப்பன் தாயாக இருக்கலாம். அவங்களுக்கு உத்தரவாதமாக எந்த தீமையும் அணுகாமல் காக்கிற குணம், பாதுகாக்கிற குணம், அவங்களுக்காக நன்மைக்காக பேசுகிற குணம் நமக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தீமை வரும் பொழுது, நமக்கு விரோதமாய் சதித்திட்டங்கள் தீட்டப்படும் பொழுது அதிலிருந்து காக்கிறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். இங்கே இவன் நன்மை செய்தனால தான், நன்மைக்காக பேசினதுனால தான் 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாய் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்கிற யோசனையை பேசி கொண்டிருக்கதை கேட்டு எஸ்தர்ட்ட சொல்லி ராஜாவுக்கு தெரியப்படுத்தின அந்த விஷயத்தை தான் அங்கே ஆமானை குறித்து பேசும்போது அங்கே வேலை பார்த்த ஒரு பிரதானி ராஜாவிடத்தில் சுட்டி காட்டி சொல்கிறான், உம்முடைய நன்மைக்காக பேசின மனிதன் மொர்தெகாய், நீர் அன்றைக்கு அழிந்து போகக்கூடாதென்று பேசின மனிதன் இந்த மனிதன். இந்த மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் தந்திரமாய் சத்திட்டம் தீட்டியிருக்கிறான். அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. அந்த ஆமான் தன்னோடு வேலை பார்த்தோன் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய ஒரு பிரதானி, தனக்கு கீழிருந்த ஒரு நல்ல அதிகாரி என்றெல்லாம் பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு விரோதமாய் இவன் இப்படியே ஒரு சதி யோசனை கூட இருந்து செய்திருக்கிறானே, இவனை வைத்து விட வேண்டாம், அதே தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போடுங்க என்று கட்டளை பிறப்பித்தான். தேவ பிள்ளைகளே, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு நன்மையை பேசுகிற, நன்மை செய்கிற அந்த சிந்தனையை, அந்த இருதயத்தை தாரும். எங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது உத்தரவாதத்தோடு அந்த இடத்துல எங்கள் எஜமானுக்கு எந்த தீமையும் வராமல் நாங்கள் காக்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தீங்கு வராது, தீமை வராது. உங்களுக்கு மறைமுகமாக யார் எந்த சதித்திட்டம் போட்டாலும் அதை தேவன் தகுந்த நேரத்தில் தகுந்த ஆட்களை வைத்து முறியடிப்பார். தீமை அணுகாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன தேவன் உங்களை எந்த தீமை அணுகாமல் பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற மகிமையின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபையின் பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. ராஜாவுக்காக நன்மையாய் பேசின மொர்தெகாய்க்கு ஒரு தீமையான யோசனை வந்த பொழுது அதுக்கு தேவன் ஒப்பு கொடுக்காம பாதுகாத்தீரே. இதோ இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக ஒவ்வொருடைய இருதயத்திலும் தாங்கள் மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை யோசித்து செய்கிறவர்களாய், தீமை அணுகாதபடி பாதுகாக்கலாய் இருக்கட்டும். அது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தீமை வராமல் இந்த பூமியில் நீடித்த நாட்கள் வாழட்டும். ஆண்டவருடைய சித்தம் செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் இவர்கள் வழியாய் மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.